வணக்கம். அன்புடன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம மிக சுவையான ருசியான மோர் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இது அப்படியே கல்யாண வீட்டு ஸ்டைலில் இருக்கும். ரொம்ப ஈஸியாகவும் பண்ணிடலாம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு அதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி நான் இங்கே வெள்ளரிக்காய் துண்டு துண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் தண்ணியில் போட்டு வேக விடணும். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வெள்ளரிக்காயில் உப்பு பிடிக்கும். அதுக்கப்புறமா லெட்டு போட்டு மூடி அதை ஒரு 5 to 10 மினிட்ஸுக்கு நல்லா வேக விட்டுக்கோங்க. இந்த கேப்பில் நம்ம மோர் குழம்புக்கு தேவையான பேஸ்ட் ஒன்று நம்ம ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 2 கைப்பிடி அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கலாம். அப்புறமா அதில் ஒரு 3 to 4 பல் பூண்டு, அதுக்கப்புறமா ஒரு 2 துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி அதை ரொம்ப நல்லா மையாக அரைச்சிக்கோங்க. இந்த அளவுக்கு மையாக இருக்கணும். அது வரைக்கும் நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா தாளித்து ஊற்றிடலாம். அதுக்கு ஒரு சட்டி எடுத்து அதில் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் எண்ணெய் நல்லா சூடாகணும். சூடானதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துட்டு கடுகு நல்லா பொரியிற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் அதையும் சேர்த்துட்டு 2 to 3 வரமிளகாவும் உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. அது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரு கைப்பிடி நிறையா கருவேப்பிலை சேர்த்துக்கணும். நிறைய கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லா மணமாக இருக்கும். அதுக்கப்புறமா நான் அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் உள்ளே சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதில் மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லாஸ்ட்டாக மஞ்சள் பொடி ஆட் பண்ணணும். மஞ்சள் பொடி ஆப்ஷனல் தான். உங்களுக்கு கொஞ்சம் கலர் எல்லோயிஷாக இருக்க பிடிக்கும் அப்படின்னா நம்ம மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா இந்த மாதிரி கொதிக்க விடுங்க. அப்போ தான் அதோட பச்சை வாசனை போகும். அதுக்கப்புறம் நம்ம அவிச்சு வச்சுருந்தோம்ல அந்த வெள்ளரிக்காயும் உள்ள ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் உப்பும் சேர்த்துட்டு அதை நல்லா கலந்து அதை நல்லா ஒரு 10 மினிட்ஸுக்கு வேக விடணும். வெந்ததுக்கப்புறமா அதை தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு ஆற விட்டுருங்க. அது கம்ப்ளீட்டாக ஆறினா மட்டும்தான் நம்ம தயிர் உள்ளே சேர்க்க முடியும். ஸோ நல்லா ஆறினதுக்கப்புறம் அதை ஓப்பன் பண்ணிவிட்டு தயிர் நம்ம உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். தயிர் ஒரு அரை கப் டு 1 கப் அளவுக்கு உள்ளே நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதை உப்பு எல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். ரொம்ப சூப்பரான ஒரு மோர் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. அப்படியே கல்யாண வீட்டு ஸ்டைலில் இருக்குங்க. ஒரு வாட்டி வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு என்கிட்ட எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். அப்படியே உங்கள் அன்புடன் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் எங்களை மாதிரி சேனலெல்லாம் க்ரோ ஆக முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you in the next video.